ரெடியா இருக்காங்களா? வெரி குட். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனம். இதுவா எல்லாம் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுக்க முடிஞ்சா எடுத்துக்க. பக்கம் பழைய ஏற்பாட்டுல 365 365 இந்த 365வது பக்கத்தை எடுத்துக்கிட்டு 5வது வசனத்தை படிக்க போறாங்க. நீங்க எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். படி. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். தாவீதை குறித்ததான ஒரு வசனம். இந்த செய்தியே எதை சம்பாதித்தாலும் பரவாயில்லை, நம்ம புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். என்னது? புத்தி வேணுங்க. இதுதான் இன்னைக்கு செய்தியே. புத்தி வேணும். நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவம் ஒரு மதம், அதை பரப்புறாங்க. கிடையாதுங்க. நான் நிறைய இடத்துல சொல்றேன், இந்த ஏழை ஜனங்கள் இன்றைக்கு கம்பீரமாய் உட்கார்ந்து அந்த மதத்தினால. இன்றைக்கு அநேகர் படித்து பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த மதத்தினால தான். இந்த மதம் வந்ததுனால தான், அந்த போதனை வந்ததுனால தான். இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அங்க அழகா இன்னைக்கு சில சபைகள்ல பாக்குறேன், பெரிய திருச்சபைகள்ல நல்ல பட்டுப்புடவை கட்டி அழகா தலை நிறைய பூ வச்சு என்ன நல்ல நகையெல்லாம் போட்டு கத்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வேதத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஆசீர்வாதமா இருப்பாங்க. துணி உடுத்துறது நம்ம அவங்க தனிப்பட்ட காரியம், அப்படித்தாங்களே. அதை நம்ம குறையும் சொல்லக்கூடாது. ஏன் வெள்ள இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எதை சம்பாதித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் எதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள்? புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்துல ரொம்ப ரொம்ப அழகா போட்டிருக்கு. இங்க சின்ன பிள்ளைகள் யாரும் இல்லையா? சிலர் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஆங்கில புலமை பெற்றிருக்கணும்னு விரும்புறேன். ஆங்கிலத்துல என்ன அழகா போட்டிருப்பாங்க. டேவிட் went out and was successful wherever Saul sent him, so that Saul set him over the men of war, and this was good in the sight of the people and also in the sight of Saul's servant. புத்தி இருந்ததுன்னா நீங்க கடவுளுடைய பார்வையிலும் நன்றாக இருப்பீர்கள், மனிதனுடைய பார்வையிலும் நன்றாக இருப்பீர்கள். அறிவுன்றது வேற, புத்தின்றது வேற. நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. அறிவு நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்க. படிப்புனால அறிவு தான் வரும், விஸ்டம் வராது. என்ன நான் என்ன பண்றேன்? நான் படிக்கும் போது சரித்திரம் படிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்றேன், எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சப்ஜெக்டை டீப்பா கொண்டு போவாங்களே தவிர அதே சரித்திரத்தை தான் படிக்கிறேன். நான் அழகாய் பேச வேண்டும் என்பதற்காக மொழிகள் படிக்கிறேன். என் மொழி தமிழ் மொழி, அதை படிக்கிறேன். நான் மற்றவர்களோடு, மற்ற மொழி பேசுகிறவங்களோடு உரையாடுவதற்காக நான் என்ன படிக்கிறேன்? ஆங்கிலம் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன். என் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக இதெல்லாம் என்னுடைய பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. சயின்ஸ் படிக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற பொருள் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, சில காரியங்களை நான் என் வீட்டிலே செய்வதற்காக, மற்ற இடத்திலே செய்வதற்காக, நான் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக கணிதத்தை படிக்கிறேன். எஸ், கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க பிள்ளைகள்ல யாரெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல பிரில்லியண்டா இருக்காங்களோ, they are really genius. அவங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொடுங்க தயவு செய்து.
என் பிள்ளை மேத்தமெட்டிக்ஸ்ல நல்லா போடுறான்னா, ஒரு பொண்ணு மேத்தமெட்டிக்ஸ்ல 100க்கு 100 வாங்குச்சு. அந்த பிள்ளையோட காலேஜ் செலவு கூட நானே எடுத்துக்கிட்டேன். அந்த பிள்ளை ஒரு ஏழை பிள்ளை, 100க்கு 100 மேத்ஸ்ல ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பிள்ளை. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உன் காலேஜ் செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஒரு நல்ல காலேஜில் ஆடணும். அவனே கூப்பிட்டு கொடுப்பான், சீட்டு போன்னு. மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். இதெல்லாம் நமக்கு எதை கொடுக்குதுன்னா அறிவை கொடுக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் என்ன செய்வான், எங்க கோல்டா இருக்கு, எங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அறிவு தேவைப்படுகிறது. ஆனால் ஞானம், எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு ஒரு சூழ்நிலை எடுத்துருக்கு பாருங்க மனசுல. புரியுதுங்களா? ஒரு அம்மா சொல்லுச்சுன்னா, வடை வாங்க போன ஒரு இடத்துல வடை வைக்கிற அம்மா சொல்லுது, அறிவு இருந்து என்னங்க பிரயோஜனம்? என்ன சொல்லுது? 8 சுரக்காய் நான் என்னதான் படிச்சுட்டு என் வாழ்க்கையில் அதை கொண்டு வரலன்னா அது எதுக்கும் யூஸ் ஆகாது. அறிவு இருந்து என்னங்க சார் பண்ண முடியும்? அந்த சமயோசித்த புத்தி வேணும் சார் அப்படின்னுச்சு. புத்தி வந்துருச்சா? புத்தி நான் விஸ்டம், நாலேஜ் அறிவு. இங்க நம்ம அருமையாக வசனத்தை பார்த்தோம். இதை நான் தியானிக்கும் போதெல்லாம் எப்படியாவது இந்த செய்தியை ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த வருடத்தின் கடைசியில வந்துட்டோம், 25 முடிய போகுது. அதுக்கப்புறம் 25 வரப்போவதில்லை, நம்ம பார்க்க போறதில்ல வந்தாலும் கூட. எஸ், 2025 ஒரே ஒரு வருடம். சரிங்களா? ஆகவே எப்படியாவது என் ஜனத்துக்கு இந்த வருட கடைசியில் இந்த செய்தியை கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் இதை கொண்டு வந்தேன். அதான் வசனத்துல நீதிமொழி 4:7 எடுக்க வேண்டாம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். புத்தி இல்லைன்னா, புத்தி இஷ்டம் இல்லைன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையை நீங்க நடத்த முடியாது. யாருக்கும் இந்த இந்த பீரியட் வரதான் நம்ம உயிரோடு இருக்கின்ற ஏதாவது இருக்கா? எங்க ஏதாவது நாம்ஸ் இருக்கு? இல்ல பிரதர் நாளைக்கு பார்க்கறோம். எஸ், சிலர் சொல்றாங்க கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு பார்க்கறேன். ஓகே, ஆமாங்க. நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச நாள்ல கடவுள் கொடுத்திருக்கிற இந்த புத்தியை நம்ம தீட்டி அந்த பக்குவமா வச்சுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எதை பெருசா நினைச்சுக்கிட்டு ஐயோ இது வந்துருச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடிய போறதில்லை. நம்மளால எதையும் சாதிக்க முடிய போறதில்லை. இங்க தாவீது வசனம் மிக அழகா சொல்லுது. அவன் சாதாரண ஆளுங்க, சாதாரண ஆளு. அவனை அந்த கோலியாத்து கிட்ட கொண்டு போகும்போது பார்த்தாங்களே, அப்போ அவன் என்ன கேட்டான்? அதான் ஞானம். ஆமா, அந்த கோலியாத்தை கொண்டுட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டான். அப்படிதானே இருக்கு. நான் சொல்லல கதை, பைபிள் சொல்லுது. நான் அந்த கோலியாத்தை கொண்டுட்டா எனக்கு என்ன செய்யப்படும் கேட்டான். இதுன்னு சொன்னாங்க. என்ன இதெல்லாம் செய்வார் ராஜா, பொண்ணை கொடுத்துருவாரு, அவர் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பொண்ணை கொடுத்துனா இவர் யாரு? இவரும் ராஜா தானே. ஒரு பெரிய வேலை இருக்குது நமக்கு. கோலியாத்தை கொண்டுட்டோம்னா நமக்கு என்ன வேலை இருக்குது? ராஜா வாழ முடியும். அந்த கோலை வச்சியே அந்த தாவீது பயணம் செஞ்சாங்க. ஆமா, தாவீது ரொம்ப அழகாதான் போட்டிருக்கு. தாவீது புத்திமானாய் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் போட்டு. கடவுளை கேட்காம எந்த காரியத்தையும் செஞ்சது. அதனால அதுக்கு பேர் தான் ஞானம், அதுக்கு பேர் தான் விஸ்டம். இங்கே அழகா போட்டுருக்கு. சவுல் ஒரு ராஜா. ஞாபகம் வச்சுக்கங்க, ராஜா நினைச்சாருன்னா அடுத்த நாள் நீங்க இருக்க முடியாது. நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்க்கணும். நேரம் கொண்டு வந்து வைக்கிறான், ஒரு கத்தி வச்சு கட்டுறான். மொனாப்ளி யாரு? ராஜாக்கள் ஆடுற தேசத்துல பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா, கோர்ட்டு கொண்டு போய் வாதம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தது பனிஷ்மெண்ட் இல்லை. அவங்க கிட்ட என்ன செஞ்சான்? அங்க ஒரு பொண்ணை
அவன் கெடுத்து விட்டான், கொண்டு வா அவனை. உடனே பனிஷ்மெண்ட், உடனே அவனை வச்சு வெற்று. இந்த தாவீதுக்கு நன்றாக தெரியும், சவுல் ராஜா நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்னு தெரியும். ராஜா நினைச்சா ஒரே ஒரு ஆடு தாங்க, கொண்டு வாங்க அவனை, முடிஞ்சு போச்சு கதை. நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. வசனம் அழகா போட்டு, சவுல் ராஜாவாகிய சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் அதான் செய்தி. தாவீது ரொம்ப புத்தி உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய புத்தியை அவன் உபயோகப்படுத்தினான். ஆகவே வசனத்துல போட்டிருக்கு, எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். கவனிச்சீங்களா? அப்பதான் அவன் அந்த உயரிய இடத்துக்கு அவன் என்ன பண்ண முடியும், போக முடியும். 30 வயசுல ராஜாவாகி 40 வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா, எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். சுத்தி ஒரே சண்டை, எல்லாரும் எதிரிகள். அவர்கள் எல்லாரையும் அடக்கி 40 ஆண்டுகள் ராஜாவா இருந்தான். யாரு? தாவீது. 30 வயசு பையனா எடுத்துக்கிட்டு புத்தியாய் காரியங்களை நடப்பித்தான். எனக்கு அருமையானவர்களே, வேதத்துல அருமையா நிறைய வசனங்கள் இருக்கு அந்த புத்தியை பத்தி. ஒரு இடத்துல போட்டிருக்கு, புதையலை தேடுறது போல தேடு. திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, நம்ம அந்த 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 புளிய மரக்க அது கீழே ஒரு பெரிய புதையல் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதுல என்ன இருக்குன்னு எடுத்துக்கணும். அதை போல தேடு, புதையலை தேடுகிறது போல தேடு. இந்த புத்தி உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நான் சில காரியங்களை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். எடுத்துக்கிறது 2 ஆப்ஷன். அப்படித்தானே? அப்படித்தானே? நான் சொல்ற காரியங்களை எடுத்துக்கிறது ஒரு ஆளுக்கு, அடே இருக்கட்டும் ஏதோ எல்லாம் சொல்றாங்க அவரும் சொல்றாரு, என்ன சொல்றது, எடுத்துக்காத தன்மையே இருக்கு. உடலுக்கெல்லாம் புத்தி என்பது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும், வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் தரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் கடைசி அப்படி முடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அதுதான் புத்தின்றார். ஆமாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்களோ அவர்கள் மேன்மையான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். 75 ஆண்டுகளாக நான் அநேக இடங்களுக்கு போய் அநேக கிறிஸ்துவ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பம் படப்பையில, நான் சின்ன பையன், ஒரு 22 வயசு பையனா இருக்கும்போது அவங்க வீட்டுல எங்களை ஒரு 10 நாள் ஒரு கேம்ப், 10 நாள் இல்லை, ஒரு 3 நாள் கேம்ப் வச்சு, அவங்க வீட்டுல தோட்டத்துல கேம்ப் வச்சு இந்த நாங்க போயிருக்கிற அந்த 50 பேருக்கு சாப்பாடு போட்டு எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து பார்த்துட்டாங்க. அந்த ஃபேமிலியோட பையன் ஒரு IAS கலெக்டரா போனார். ஆமாங்க, எனக்கு அருமையான கிறிஸ்தவ மக்களே, ஞானமும் புத்தியும் கடவுள் தருவது. அறிவு நம்ம படிக்கிறது, புஸ்தகம் தருவது அறிவு. ஞானமும் புத்தி யாரு கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறது. அதை நாம உபயோகப்படுத்தினால் மாத்திரமே, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆரம்பம் தானா, முடிச்சுறது கிடையாது. ஞானமே அப்பதான் புறப்படுது, ஆரம்பம். எனக்கு அருமையான கிறிஸ்தவ மக்களே, தாவீதுக்கு கிடைத்த புத்தி உங்களுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் லைஃப் முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். இனிமேல் பெருசா செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. ஆனால் அநேகர் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என் பின்னால், என்னுடைய மக்கள் அநேகர் என் பின்னால வந்துகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் திருமணம் ஆயிருக்கு, பிள்ளைகள் காலேஜ், பிள்ளைகளுக்கு திருமணம், இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு வரீங்க. இந்த கருமையான கிறிஸ்துவ மக்களே, ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அது நம்மை காப்பாற்றும்.
சுகத்தை தரும் பொருள். ஆமாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த தண்ணி குடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், நம்ம சாப்பிடும்போது செய்யற பொருள் செஞ்சு பார்ப்போமே. மாத்திரை எடுத்து வர வச்சிடணும், சாப்பாடு மெதுவாக சாப்பிடுவோம், கொஞ்சமா சாப்பிடுவோம், ஃபுல் வயிறு கட்டுற மாதிரி இல்லாம கொஞ்சம் சாப்பாடை சாப்பிடுவோம். நம்ம சொல்றது அந்த டாக்டரமா நைட்டு சும்மா ஒரு கரண்டி சாதம், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் காய்கறிகள் வச்சுட்டு சாப்பிடும். ஒருவேளை கொஞ்சம் தொப்பை போட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நைட்ல சாப்பிடாதீங்க, 4 பழம் சாப்பிட்டு படுத்துங்கன்றார். பால் சேரவே கூடாது, பால் எதிரி. பால் சேர்க்காம ஏதாவது சாப்பிடலாம், குடிக்கிறதா குடிக்க. இது எல்லாத்துக்குமே என்ன பேருன்னா புத்தியின் பேரு. ஒருத்தர் ஒண்ணு சொல்லும் போது இதை எடுத்துக்கிறது, இந்த சத்தியம் வந்து அநேக காரியங்களை, வேதத்தை திறந்துட்டீங்கன்னா பாருங்க. நான் காலையில திறந்தேன், பைபிளை காலையில திறந்தேன், எவ்வளவோ காரியங்கள் இருக்கப்பா, எழுதவே முடியலைங்க. எழுதிட்டே போறேன், எழுதவே முடியல. என்ன பொருளுக்கு? அறிவு. பெருமையை கொடுக்கும். ஆமாங்க, அறிவு எதை கொடுக்குமா? பெருமை. ஆமா ஆமா, நான் நிறைய படிச்சுட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நிறைய படிச்சுட்டேன், நான் பெரிய ஜாதி சேர்ந்தாது, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, இதெல்லாம் எல்லாத்துக்கும் பேரு அறிவு. ஆனா நான் இது பாருங்க, விஸ்டம், புத்தி இருக்கு பாருங்க, அது தாழ்மையை கொடுக்குமா? ஆமாங்க, கிறிஸ்தவ மதத்துல மட்டும்தாங்க அது இருக்கு. ஒரு பெரிய ஆள் ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்தோத்திரம் சொல்வார், பாத்துக்கீங்களா? தாழ்மை தாங்க, தாழ்மை தாங்க. அப்போ புத்தி என்ன பண்ணுமா? கொடுக்குமா? என்ன அழகா போட்டு பாருங்க. K tells us what to do அப்படின்னா, அறிவு எதை கொடுக்குமா? நாலேஜ் என்ன செய்யலாம்ன்றத கத்து கொடுக்குமா? எதை கத்து கொடுக்கும்? What to do, நீங்க என்ன செய்யலாம்ன்றத கத்து கொடுக்கும். புத்தி ஞானம் எதை கத்து கொடுக்குமா? எப்ப செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்க செய்யலாம் அப்படின்னு கத்து கொடுக்குமா? எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? நம்ம வீட்டுல ஒரு மாதிரி இருப்போம், அதே மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல போய் செய்ய முடியுமா? அதுக்குதான் புத்தி. புத்தி எதை கொடுக்குமா? when the wisdom will tell us when, where, why, how, எப்ப, எங்க, எப்படி அப்படின்னு கத்து கொடுக்கிறது தான் புத்தியா. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்ல. knowledge tells us facts. அது knowledge என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு தியரி ஒன்று கொடுக்கிறோம், இந்த தியரி தான் knowledge, அறிவு. புத்தி என்ன கொடுக்குமா? அந்த தியரினால எதை கண்டுபிடிக்கலாம்னு கொடுக்கும். வித்தியாசம் இருக்குங்களா? இது போல நிறைய காரியங்களை, முதல்ல அறிவு வருது, அப்புறமா புத்தி வருது. ஒரு மனிதனுக்கு அறிவும் வேணும், புத்தியும் வேணும். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீ எதை சம்பாதித்தாலும், எதை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். அது போய் கடைசியில ஒரு வரிசையில் எப்படி முடிஞ்சிருச்சுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறதே. நீங்க நல்லா பாருங்க, எந்த வாலிப பிள்ளையாவது சர்ச்சில் ரொம்ப அழகா இருந்தான்னா, சர்ச்சுக்கு தவறாம வந்தான்னா, சர்ச்சு காரியங்களில் ஈடுபட்டான்னா, அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு விஸ்டம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில உயரத்துக்கு வந்துடும். சில பிள்ளை அப்பா கூட்டா கூட சர்ச்சுக்கு வரலாம், நீ போப்பானா அப்படியே வந்தா கூட வெளியே தான் சீட்டில் வந்து உட்கார்றது கிடையாது, சத்தியத்தை கேட்கறது கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, அப்படி போய் முடிச்சிடறாங்க. ஆனா வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் போட்டிருக்கு. ஞானத்தின் ஆரம்பம். இன்னொரு இடத்துல இப்படி எழுதி,
கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. படிங்க பார்க்கலாம். என்னுடைய சிஸ்டர் 19:23 படிங்க. நீதிமொழிகள் 19. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. எஸ். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்தால் லைஃப் நல்லா இருக்கும், ஜீவனுக்கு ஏதுவானது. என்ன? அதை அடைந்தவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் முதலாவது திருப்தி அடைந்து, போதுமா எனக்கு, என்ன ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்தது போதும், நான் நல்லா இருக்கேன், நல்லா தூங்குறேன், நல்ல பசி எடுக்குது, எனக்கு சரீரத்தில் எந்த உபத்திரமும் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். திருப்தியை கொடுக்கும். திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. என்ன அழகா போட்டுங்க, is not visited by harm அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. தீமை அவன்கிட்ட கூட வராதான். யாரெல்லாம் புத்திமானா இருக்கிறானோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஞானவானா இருக்கிறாளோ அவளை என்ன பண்ணாதான், தீமை என்ன பண்ணாதான், கிட்ட வராதான், அது தூரமா போயிடுமா. ஆங்கிலத்துல not visited by harm போட்டிருக்கு. அப்படின்னா அது உங்களை பார்க்காதான். தீமை பார்க்கவே பார்க்காதான், உங்களை விசிட் பண்ணாதான். அதுக்கு தெரியுமா நீங்க ரொம்ப ஞானவானா இருக்கீங்கன்னு தெரியுமா, நீங்க புத்தி உள்ளவர்னு தெரியுமா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைன்னு அதுக்கு தெரியுமா. தீமை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இலக்கமா இப்படியாய் வரும். என கம்மியானவர்கள, இந்த தாவீது அந்த புத்தியை, அவன் புத்தியை எங்கெல்லாம் வெளிப்படுத்தினான், எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினான்றத இன்னைக்கு ஒரு வேகமா நம்ம ஒரு 2-3 காரியங்களை பார்த்து முடிப்போம். என்ன? அதே 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன். 1 சாமுவேல் அதுல ஒரு டேக் மாதிரி வச்சிருக்கேன். அதான் இன்னைக்கு நம்ம பேசிக் வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் இந்த புத்தியாய் காரியத்தை நான் சொல்லி அதுவரை படிச்சிருக்கேன். போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் போதும். இந்த தாவீது கிட்ட இருந்த முதல் குவாலிட்டி, முதல் தன்மை என்னன்னா, ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அதுக்கு உடனே கீழ்ப்படிந்தான். என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தான். அவன் எங்கேயுமே சவுலுக்கு முரணா போனதை இங்க வேதத்துல படிச்சிருக்க மாட்டேங்குது. எடுத்து 1 சாமுவேல் எடுத்து படிச்சுப்பாங்க. சவுல் ஒரு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், அவருக்கு விரோதமா நான் போகக்கூடாதுன்றதுல ரொம்ப ஆணித்தரமா இருந்தான் தாவீது. ஆகவேதான் சவுல் தன்னை அனுப்பின எல்லா இடத்திற்கும், ஒரு இடத்துல கூட நான் போக மாட்டேன்னு சொல்லல, எல்லா இடத்திற்கும் எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தின் கீழ்ப்படிதல் அவன்கிட்ட காணப்பட்டது. கீழ்ப்படியிருந்தாங்க புத்தி. ஒரு அப்பா சொல்றாரு, தம்பி அங்க போகாத அப்படின்னு சொல்றாரு பிள்ளைக்கு. இருப்பா வரேன், சும்மா அங்க போகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பிள்ளை சொல்றான், என்ன சொல்றான், இருப்பா. அப்பா கை ஓங்கல அடிக்கல எதுவும் சரி, தம்பி அங்க போகாத வரான், இருப்பா சும்மா அங்க போகாதுன்னு சொல்றேன். போறான். ஆனா இன்னொரு பிள்ளை அப்பா சொல்றாரு, என் அப்பா நான் நல்லா இருக்கணும்ன்றது தான் சொல்றாரு. நமக்கெல்லாம் அப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏசப்பா அந்த வேத புத்தகத்தில் நம்ம நல்லா இருக்கா இந்த வசனத்தை நான் கொடுத்துருக்காரு. அந்த கீழ்ப்படியில் இருக்கிற பிள்ளையை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல அவன் அப்பாவை விட பெரிய உயரத்துல இருக்கு. இந்த தாவீது சவுல் சொன்ன எல்லா காரியத்திலையும் அவன் கீழ்ப்படிந்து செஞ்சதுனால தான். கீழ்ப்படி இருந்தாங்க புத்தி. அம்மா சொல்றாங்களா நீ கேட்கணும், அம்மா நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க, அப்பா சொல்றாங்களா நீங்க கேட்கணும், நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் அப்பா சொல்லுவாரு. தம்பி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு படிடா. அப்பா கேரக்டர் இருக்க ஒரு வித்தியாசமான கேரக்டர்.
அம்மா பொறுமையா இருப்பாங்க, அப்பா படன்னு இருப்பாரு. பார்த்துருக்கீங்களா? எத்தனை இன்சிடென்ட்ல பார்த்தீங்களா? எனக்கு நான் பார்த்துருக்கேன். அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த அப்பா உயிரை எடுத்துருவாங்க. சாம்ப பார்த்து ஐயா ஒரு முறை சொன்னா போதான், 4 முறை சொல்லுவார். டேய் போயிட்டு வா, இங்க போய் பார்த்துவாடா, போறோம் சொல்லுவாங்க. என்கிட்டே ஒரு சம்பவம் நடந்தது. என் பையன் பூனாக்கு போகணும். பூனா இங்க இருந்து நீங்க பஸ்ல போனீங்கன்னா ஒரு 20 மணி நேரம் போகணும். பஸ்ஸோ ட்ரெயினோ போகணும். அவன் நாளைக்கு வேலைக்கு போகணும். இன்னைக்கு காலையில டே தம்பி டிக்கெட் புக் பண்ணியிருக்கியா? அப்படியே இங்க போய் இன்னைக்கு புறப்பட்ட கூட நாளை காலையில் தான் போய் சேர முடியும். அதனால டிக்கெட் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். முதல்ல பசங்க அப்படிதான் நம்ம சும்மா இருக்கிறது நீங்களும் தான். 2வது முறை கேட்டேன், என்னடா தம்பி டிக்கெட் இருங்க டேடி அப்படின்னா அடுத்தது நம்ம விடுறது இல்லை. இந்த அப்பா கேரக்டர் மோசமான கேரக்டர். ஒன்னும் அடிக்க தெரியும், இல்லைன்னா சத்தம் போட தெரியும், அதானே தெரியும். ஆனா அவங்க நல்லா இருக்கணும். கீழ்படியதுக்காக சொல்ல வரேன். எனக்கு 3வது முறையும் தாங்கல. 20 மணி நேரம் பூனா, நாளைக்கு டியூட்டியில இருக்கணும்ன்றான். ஏய் கொஞ்சம் சவுண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு, டேய் எத்தனை முறை கேட்கிறேன் டிக்கெட் டேடி அப்படின்னா அர்த்தம். அடுத்த வாரத்துல உங்க தொல்லை தாங்கலன்னு அர்த்தம். அதை சொல்லலாம். போனா அவன் பேக் எடுக்கணும்னா அவன் லேப்டாப் எடுத்து டேபிள்ல வச்சான், எதையோ அடிச்சான். அப்படின்னா நான் என்ன கேட்டேன், மழை நேரமா இருக்கு, நீ 20 மணி நேரம் போனேன்னா என்னென்னவோ அடியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்பா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீ பிளைட்ல போயிடுறா அப்படின்னு. அதே காதல வாங்கிக்கலாம். இப்போ என்ன கூப்பிட்டாங்க, எழுந்துமா கூப்பிட்டாங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படின்னு லேப்டாப்ல. நம்ம அந்த காலத்தால் என்ன, நம்ம 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆளு. இவங்க 20th century பீப்புள். இவங்க எல்லாருமே சாமல் சொல்றதே கிடையாது, செயல்தான். புக் பண்ணிட்டேன் டேடி. எதுலடா? ஃப்ளைட்ல தான் புக் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க காசு கொடுக்க வேணாம். நான் சொன்னா ஃப்ளைட்ல தான் புக் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க காசு கொடுக்க வேணாம், என்கிட்ட காசு இருக்கு. எனக்கு அருமையான கிறிஸ்துவ மக்களே, கீழ்ப்படி இருந்தாங்க. இவன் நான் முதல் கேட்கும் போதே ஏதோ பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தானே, எனக்கு 2வது 3வது கேள்விக்கு வேலை இல்லை. ஆனா யாருமே முதல் 2வது பண்ணும்போது பண்றது இல்லை. வேதத்தை முதல் படிக்கும்போது புரியாது. நீங்களும் பாருங்க, பைபிள் தேர்வு பிடிக்கும், புரியாது. ஏன் வேத புத்தகத்தை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை முறை படிச்சேன், எந்த ஊர்ல படிச்சேன், என்ன டேட்ல படிச்சேன்னு எழுதி வச்சிருக்கேன். என் வேத புத்தகத்தை யாருக்காவது என்னைக்காவது என் புத்தகம் வாங்கி படிங்க. இந்த ஊர்ல பாடிநல்லூர் இந்த தேதியில படிச்ச இந்த அதிகாரத்துல எழுதியிருப்பேன். கொரட்டூர்ல இந்த அதிகாரத்தை மறுபடியும் படிச்சுன்னு எழுதியிருப்பேன். காவாங்கரையில கொஞ்ச நாள் அந்த அதிகாரத்தை அந்த ஊர்ல படிச்சிருக்கேன்னு எழுதியிருப்பேன். இப்போ எல்லாத்துலயும் ரெண்டட் ஹவுஸ்ல எழுதியிருப்பேன். என் வேதம் ஃபுல்லா ஒரே கிறுக்கலா இருக்கும். அதை படிக்க உங்களுடைய விஸ்டம், உங்களுடைய ஞானம் கர்த்தர் தானாவே கொடுக்குறாரு. விஸ்டமும் புத்தின்றது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க காத்துக்கிறீங்களா, அதாங்க புத்தி. அதுக்குதான் புத்தி. எல்லாம் தெரியும் போங்க, எனக்கு இவர் சொல்ல வந்துட்டாரா புத்தி? அது இல்ல, அது பேர் அறிவு. எனக்கு அருமையான மக்களை கீழ்ப்படியத்தை பார்க்கணும். இப்போ திருச்சபையில இந்த ஐயா இருக்காரு, பேர் பாஸ்டர். நம்ம ஐயா தான் திருச்சபைக்கு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் நாட் ஜஸ்ட் லைக் எ மேன். அவர் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர் அல்ல. ஏன் பார்வையில் ஊழியக்காரர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். அவர் ஒரு காரியத்தை சொல்றார். சபை மக்கள் கீழ்ப்படியணுமா பண்ண வேண்டாம்? கண்டிப்பாக கீழ்ப்படி. எத்தனையோ திருச்சபைகளை நான் என் பார்த்திருக்கேன்.
இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கவே படலை. மெயின் லைன் சர்ச்சிலெல்லாம் சர்ச் முடிஞ்சவங்க ஒரு பாஸ்டர் ரூம் இருக்கு. நான் சொல்றது இசிஐ, சிஎஸ்ஐ, என்ன கேத்தலிக் திருச்சபை, இந்த மாதிரி மெயின் லைன் சர்ச் இருப்பாங்க, வளர்ந்த சபைகள். அங்கெல்லாம் ஒரு பாஸ்டர் ரூம் இருக்கு. இவர் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நேரம் எங்க போய் உட்கார்ந்தாரு? பாஸ்டர் ரூம்ல போய் உட்கார்ந்தாரு. அங்க மூப்பர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மூப்பர்கள் மீட்டிங் நடந்தா மூப்பர்களுக்குன்னு அந்த இடத்துல நடக்கும், அல்லது கொஞ்சம் வெளியே இன்னொரு இடத்துல கூட போய் நடக்கும். அங்க ஒரு பையன் இந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரு, இன்னைக்கு பாத்திரம் பார்த்து முறைச்சு நிக்கிறான். பாஸ்டர் அடிக்கிறது. நான் சொன்னேன், தம்பி என்ன ரொம்ப கோபமா நிக்கிறீங்க? அவர் எப்படின்னு அந்த பிரசங்கத்தை பண்ணலாம்? இன்னைக்கு அவர் ரெண்டுல ஒண்ணு கேட்டுறாங்க அப்படின்னு மூர்க்கமா நிக்கிறான். நான் சொன்னேன், தம்பி அவர் கடவுளுடைய மனுஷன், கடவுளுடைய ஊழியக்காரர், அவரை பத்தி பேசுறதே தப்பு. நீ ஓங்கிறது கோவப்படுறது வேற, பேசுறதே தப்பு. அவர் சொன்னது தான் சத்தியம். இல்லைண்ணே இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தோம்னு மறைக்கிறான். அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு இருக்கான் பையன். அவன் என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறான், வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. 1000 ரூபாய் வருமானம் வந்தா உங்களுக்கு 5000 ரூபாய் மெடிக்கல் செலவு வரும். ஞாபகம் வச்சு எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதம் எப்படியாவது அந்த கடனை கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த கடனுக்கு மேல இன்னொரு கடன் வரும், கடனை கொடுக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல். இந்த தாவீது கீழ்ப்படிந்தான். சவுல் எங்கெல்லாம் அனுப்பினானோ அங்கெல்லாம் தாவீது போனான், புத்தியாய் காரியத்தை செய்தான். யாரெல்லாம் வாழ்க்கையில கீழ்ப்படுகிறீங்களோ, அது திருச்சபையா இருந்தாலும் சரி, என்ன அது சொந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்டரா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் கீழ்ப்படிதல் இருந்தோ, நான் நினைக்கிற கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு ஒரு சத்தியத்தை உங்ககிட்ட ஏன் கொண்டு வரணும்னா, ஒருவேளை அடுத்த 3வது ஞாயிற்றுக்கிழமை வருவனோ வரமாட்டோன்ற எண்ணத்துல தான் கொண்டு வருது. ஆமா, என் ஏஜ் அப்படி என்ன, ராத்திரி படுத்தும் ஒருவேளை காலையில இல்லாம போகலாம். ஒருவேளை உங்களுக்கு நியூஸ் வந்தாலும் வரலாம், வராம கூட போகலாம். கண்ணம்பாளையத்துக்கு நியூஸ் வரலாம், வராம கூட. எத்தனை பேருக்கு என் மொபைல் எடுத்து கண்ணம்பாளையம் பாஸ்டர் எங்கன்னு தேடி போன் பண்ண போறாங்க இல்லையா? ஒருவேளை மறந்து போகுது, டக் டக் நம்ம பேர் சொல்லு, உங்க பேர் தான் மறந்து. ஜெய்சீலன் சார் போன் பண்ணுவார். என்ன ஏதாவது ஏதோ ஒரு காரியத்துக்கு போன் பண்றாரு, போன் போகாது, போன் ரிங் ஆகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் என் போன் வச்சிருப்பாங்க, இல்ல யார்கிட்டயாவது ஒருத்தருக்கு இருக்கும். அவங்க அதோ மோகன் இருக்காங்க, போன வாரம் தாங்க தவறிட்டாரு, அப்பதான் நியூஸ் தெரியும். ஆமாங்க, செய்தி வரலாம், வராம போகலாம். இன்றைக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப டெவலப்டு ஸ்டேஜில் இருந்தாலும் கூட அநேகருக்கு அந்த செய்தி போகாம கூட போகலாம். ஒரு அம்மாவை திடீர்னு பார்த்தேன், என்னம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டுக்காரர் என்னன்னு கேட்டேன். ஐயா அவர் இறந்து 5 வருஷம் ஆச்சு, நமக்கு நியூஸ் வந்து ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. கருமையான கிறிஸ்து மக்களை, கொஞ்ச நாள் வாழ்க்கை நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்தியா ப்ரிப்பேர் பண்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்ககிட்ட சொல்றேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் போயிருக்காரு, இங்க இருந்து ஒருத்தர் சபையை சேர்ந்தவர். ஐயா நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு கார் ஓட்டுவேன், உங்க பைபிள் எல்லாம் தூக்கிட்டு வருவேன், பைபிள் தூக்கிட்டு வருவேன், உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார் ஒரு பையன், ஒரு தம்பி. தம்பி நீங்க உங்க வேலையை பாருங்க பாஸ்டர். இல்லையா நான் தீர்மானம் பண்ணிட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். டெஸ்ட் பண்ண நினைச்சாரு இந்த பாஸ்டர். தம்பி நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, கண்ணம்பாளையம் ஆட்டோ ஸ்டாண்ட், காலையில 9 மணிக்கு போனீங்கன்னா ஒருத்தர் வருவார், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வருவார், கையில் ஒரு பைபிள் கூட வச்சிருப்பாங்க. அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வாங்க தம்பி. சரியா அப்படின்னு போயிட்டார். போய் 9 மணிக்கு அங்கே பார்த்துருக்காரு, வரல, ஆள் வரல. ஆள் வர மாதிரி இல்லை,
ஆளும் வரல, சும்மா ஒரு அனுப்புற டெஸ்ட் பண்றது. இவருக்கு பொறுமை இருக்குதா, புத்தி இருக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்புறாரு. 9 மணி ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, ஆள் இருந்தா தானே வரதுக்கு. ஆள் வரல. ரொம்ப கோபத்தோட வந்தாங்க. ஐயா, என்ன நீங்க ஒத்து கூட வரல, என்ன போய் அந்த வெயில்ல காக்க வச்சுட்டீங்க அப்படின்னா. எவ்வளவு நேரம் ஐயா நான் நிக்கிறது, காலெல்லாம் வழி எடுத்துச்சு. தம்பி, அங்க யாரும் வரப்போறது இல்லை, இந்த இன்னைக்கு வர்ற மாதிரி யாரும் இல்லை. நீங்க என்கிட்ட பொறுமையா கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் கொடுத்தேன். புரியுதுங்களா? எனக்கு அருமையானவர்களே, புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு கீழ்ப்படிதல் புத்திக்கு முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் யாக்கோபு 4:10 படிங்க, முடிச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமா? நிறைய நியூஸ் மெசேஜ் வெளியே சொல்லிட்டேன். ஓகே, இந்த முடிச்சிடலாம். யாக்கோபு 4:10 இரண்டாவது. ஓகே, முதல்ல கீழ்ப்படிதல், இரண்டாவது தாழ்மை. நான் சொன்ன அறிவு பெருமையை கொடுக்கும், ஞானம் தாழ்மையை கொடுக்கும் சொன்னேன். நம்ம தாத்தா ஒரு பழமொழி சொல்ல, அவர் படிக்கல, எங்க தாத்தா முப்பாட்டம் படிக்கல. அவர் என்ன சொன்னாரு, ஏ தம்பி, அவருக்கு தெரிஞ்சது அதான், கதிர் முத்துனா என்ன பண்ண, கதிர் நெல் கதிருக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. எங்க பையன் அது என்ன செடின்னு கேட்டான் அப்படின்னா பார்த்துருக்க, மெட்ராஸ் பசங்களுக்கு தெரியாது. கதிர் முத்தனா, ஆமாங்க, நேரா இருக்குது என்னதுங்க, அதே கதிர்ல நேரா இருக்குது என்னது, பதர். ஒரு விஷயம் தெரியுது, அதனால அப்பப்போ பதில் வராது. நிறைய பேர் நெற்கதிரை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நெற்கதிரை பார்க்காதான் ஒரு காஃபி பழத்தை கொண்டு வந்து என் பசங்க கிட்ட காட்டினா, இது என்ன பழம்னு எனக்கே தெரியல. அந்த காஃபி பழத்தா இருக்கும்போது பசங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அருமையானவர்களே, நீங்கள் முதிர்ச்சி அடையும் போது, பக்குவப்படும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தாழ்மை கிடைக்கும். ஏன் சரிங்க, சரிங்க சரிங்க அப்படியே பின்னாடி போவோம். பார்த்துக்கணும், அவங்க கிட்ட தாழ்மை இருக்கு. வேதவசனம் அழகா சொல்லியிருக்கு. இந்த இப்ப படிச்சாங்க, அதுல பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் 4:6. அதே இதுல 4:6, அதே அதிகாரத்துல, அதே யாக்கோபு புத்தகத்துல 4:6 படிங்க. தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, தேவன் ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. புத்தி தாழ்மை. வயசானவங்களா இருக்க என்ன பண்ணணும், நம்ம எந்திரிச்சு கூட அந்த இடத்துல சீட்டு கொடுக்கணும். வாங்க நீங்க போங்க. இந்த ஞானமும் புத்தியும் தாழ்மையை கொடுக்கும். தாழ்மை அவனிடத்திலே காணப்பட்டது, தாவீதினிடத்திலே தாழ்மை காணப்பட்டது. அதை நான் இன்னும் கூட உள்ள போய் பார்த்தேன். கோலியாத்து பெருசா வந்து நின்னா, தாவீது சாதாரணமா போனான். அவர் பெருசுக்கெல்லாம் கொட்டி கூட உயரத்துல வந்து நின்னாரு. சாதாரண ஒரு உண்டிகள் எடுத்து போயிட்டு என்ன பண்ணாரு, நீ நிந்தித்த கடவுள் பேர்ல தம்பா வரேன் அப்படின்னு அடிச்சாரு. ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு வருவாரு, ஒரே ஆட்டம் பாட்டமா வரும். அந்த பெட்டி தூக்கிட்டு வராரு, கர்த்தருடைய பெட்டி வரும். அங்க இவர் சட்டையெல்லாம் கலத்தி போட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு வருவாரு கர்த்தருக்கு முன்னால. ஒய்ஃப் மேல இருந்து, மீகா தானே, இந்த அம்மா மேல இருந்து அவகிட்ட போய் ஒரு பார்க்கலாம் சொல்றேன். ஆமா ஆமா பார்த்தேன், சட்டையெல்லாம் கட்டி போட்டு பொம்பளைங்களுக்கு முன்னால ஆரம்பிக்கல, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவனை கிண்டல் பண்றான். அதுக்கு தாவீது சொல்றான், ஆமா அருமையான வசனத்தை போட்டிருக்கு, நான் இன்னும் நீசலும் அர்ப்பணமாய் இருக்கிறேன். ஆமா, என் கர்த்தருடைய பார்வையில, உன் பார்வையில ஒன்னா நான் அப்படி இருக்கலாம், என் கர்த்தருடைய பார்வையில நான் ஒண்ணுமே இல்லாத ஆளு. கர்த்தருடைய பார்வையில என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? நான் வணங்குற தெய்வம் தான். ஆகவே நான் ஒண்ணுமே இல்லாத, நீ வேணா என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, நான் இன்னும் தாழ்வு உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லுவான். ஆமா, அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்தபடி, நீங்க புத்தியா இருக்கணும்ன்றதுக்கு அடுத்தபடி புத்தி எதுல காட்டுறோம்னா தாழ்மையில காட்டுறோம். 3வது படிக்கு பார்க்கலாம். முடிச்சேன், ஒரு 5-10 நிமிஷம் நீங்க ப்ளீஸ்.
கொலோசியர் 3:24 படிங்க. கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஓகே, போதும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் மனுஷர் உங்களை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சு செய்யாதீங்க. தயவு செய்து யாருக்கும் செய்யுங்க, கடவுளும் செய்யுங்க. உங்ககிட்ட காணிக்கை இல்லை, பரவாயில்ல, முன்னால வர வேண்டாம். கடவுள் ஒன்று நினைக்க போறது. அவளோ தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் போட்டு விட்டாலும் வாசம் போடுது. பணக்காரங்க இருந்தாங்க வருவான், இடைக்கட வெள்ளி கொடுப்பான், இடைக்கடைக்கு அவருக்கு தங்கம் கொடுப்பான் திருப்பதி கோயில்ல. மற்றவங்கெல்லாம் ஜனங்கள்லாம் பார்த்து போகும், பணம் பேப்பர்லாம் எழுதணும்னு போடுறான். கர்த்தருடைய மக்களே, எதை செய்தாலும் எது செய்யணும்? கர்த்தருக்கு செய்யணும். கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்ற எண்ணம் இருந்தாவே அதுவே புத்திங்க, அதுவே ஞானம். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, அந்த ரங்கத்துல செய்யற காரியத்தை கூட கர்த்தர் பார்க்கிறாருன்ற உணர்வு இருந்தாவே நமக்கு என்ன ஆகும்? புத்தி வந்துருச்சுன்னா கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிறார். மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீதிமொழிகள் எப்படி ஒரு வசனம் இருக்கு, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் எங்க நிற்பான்? முடிங்க, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ரொம்ப பிரில்லியண்டா, என்ன ரொம்ப பிரில்லியண்டா அவன் கடவுளுக்கு பிரேயர் பண்ணிட்டு போய் ஒரு காரியத்தை நல்லா செய்யறான்னு வச்சுக்கோங்க. அவன் செய்யற வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் எங்க நிற்பான்? ராஜாக்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? He will be called by the king. அவனை கூட்டிட்டு வா, தானியேலை கூட்டிட்டு வா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு கடவுளுக்கு அந்த ஞானம் போகும். அது எதை கொடுக்குதுன்னா, நீங்க மனப்பூர்வமா செய்யணும். அது யாருக்கும் செய்யாம, மனுஷருக்கு செய்யாமல் கர்த்தருக்கு செய்யுங்க. நான் என்ன திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அல்லது பாஸ்டர் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக காரியத்தை செய்யக்கூடாது. உங்க அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நீங்க செய்யக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்தணும்னு செய்யணும். 4வது ஒரு வசனத்தை படிங்க. அதே 1 சாமுவேல் 18:14 படிங்க. 18:14 வசனம் படிங்க. தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் புத்திமானாய் இருக்கும்போது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களை அறியாம உங்க திறமை வெளிப்படும். புத்திமானாய் இருக்கும்போது என்ன பண்ணும்? உங்களை அறியாம திறமைகள் வெளிப்படும். அதுல இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் கடைசியா 1:4 என்ன போட்டு, நான் படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். தேவனுடைய பார்வையிலும், இந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். புத்தி மட்டும் இல்ல, நற்புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்டம், ஞானம் அதிகமா கிடைக்கும். எனக்கு அருமையான கிறிஸ்துவ மக்களே, நீ கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியம், எந்த காரியமா இருந்தாலும் தயவு செய்து அவசரப்படாதீங்க. உடனே பதில் சொல்றாரு. அடிக்கடி ஜெயசீலத்தை சொல்லுங்க, யோசனைப்படி காரியங்களை சொல்லுங்க. உடனே பதில் சொல்றாதீங்க. எந்த காரியத்தை அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. நீங்க பார்த்த செயல் ஒன்று நடக்கும், ஆனா அது உண்மையான செயலா இருக்காது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ நடந்திருக்கும். எதையுமே நீங்க அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா அது அறிவு. நீங்க பொறுமையா காரியங்களை செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? புத்தி. எனக்கு அருமையான மக்களே, வேத வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். என்ன, தாவீதின் இடத்துல முதல்ல கீழ்ப்படுகிற தன்மை இருந்தது, அது நமக்கு வேணும். 2வது தாவீது இடத்துல தாழ்மை இருந்தது, அது நமக்கு வேணும். 3வது மனிதனிடத்துல அவன் எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்தான், அது நமக்கு வேணும். 4வது காரியம், நம்முடைய முழு திறமையும் வெளிப்படணும்னா, நம்ம புத்தியெல்லாம் வெளிப்படணும்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு புத்தி வேணும், ஞானம் வேணும். தாவீதில் இருந்தது. அவன் இடத்துல பாத்தீங்கன்னா, இன்னும் நீங்க தாவீது சரித்திரத்தை போய் பாருங்க.
ஒரு இடத்துக்கு போவான், இவன் ஓடி போயிட்டான். அந்த இடத்துல இருக்கிறவன் சண்டைக்கு அனுப்புறான். யாருக்கு எகென்ஸ்டா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகென்ஸ்டாவே அனுப்புறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்க மாட்டான். அடிச்சு பாருங்க. ஆனா அந்த ராஜாவுக்கு நியூஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அவங்க ஜனங்களை எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அவங்க பக்கம் தான் இருக்கான். இப்போ அவன் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கான். அவன் தான் இப்போ இஸ்ரவேலுக்கு சண்டை போட அனுப்புறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டாம அந்த ஜனங்களை ஒருத்தோட தப்பிக்காம கொண்டு போட்டுருப்பான். புத்தியாய் காரியங்கள் நடத்தார். எனக்கு அருமையான கிறிஸ்து மக்களே, வரப்போற ஆண்டுல 2026 என்னுடைய மக்கள் ஞானத்தை பெற்றுக்கணும், புத்தியை பெற்றுக்கணும். புத்தியை ஞானம் என்ன பண்ணோம்? நம்மளை பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடலாம். நான் சொன்ன காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, புத்தி தாங்க, ஞானத்தை தாங்க. கடவுளுக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்கணும். அது இருந்தா புத்தி ஞானமா தானா வந்துடும். எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தாவே, செய்தியிலே நாங்கள் புத்தியாய் நடக்கணும். எதை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு அநேக பொருட்கள் வேணும், சம்பாத்தியம் வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும் நாங்க வாழ்றது. ஆனா உங்க வசனம் சொல்லுது, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் பேசினீர். மக்களை ஆசீர்வாதத்தோடு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.